நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடே. கபிலா விடாத கபிலா, அடி கபிலா, உற்றாத கபிலான்னு சார்பட்டா பரம்பரை படத்தை பார்த்தது போல் அப்படி ஒரு குத்துச்சண்டை. சிறுவர்களிடையே நடந்த சுவாரஸ்யமான குத்துச்சண்டை போட்டி இதோ. உலக கோப்பை பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீரர் தேவராஜ் முன்னிலையில் நடந்த விழிப்புணர்வு போட்டி. திருவெச்சூர் மணலி பகுதியில போதைக்கு எதிராக ராயல்டி ஆர்கனைசேஷன் அப்படின்ற அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு குத்துச்சண்டை போட்டி நடந்திருக்கு. இதுல உலக கோப்பை பதக்கம் வென்று அர்ஜுனா விருதும் பெற்ற குத்துச்சண்டை வீரரான தேவராஜ், அதுக்கப்புறமா மாநில குத்துச்சண்டை அமைப்புடைய நிர்வாகிகள், மணலி காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்ட பல பேரும் கலந்துகிட்டு ஒரு நாள் குத்துச்சண்டை விழிப்புணர்வு போட்டியை நடத்தியிருக்காங்க. மாணவர்களுக்கு இடையே தான் இந்த குத்துச்சண்டை போட்டி நடத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பயிற்சியாளர் மேடையில இருக்கக்கூடிய ஒரு மாணவனை ஊக்குவிக்கிற விதமா விட்டுடாத, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஆரவாரத்தோட அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த காட்சிகளை பார்க்கும்போது சார்பட்ட பரம்பரை படத்துல வரக்கூடிய காட்சியை நினைவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு அங்க இருந்த பல ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சின்ன வயசுலயே ஒரு போட்டி இவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்திருக்கக்கூடிய குழந்தைகள் பலரையும் நிகழ் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. விழிப்புணர்வுக்காக நடந்த இந்த போட்டி நிச்சயமா இளைஞர்கள் மத்தியில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.